வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய பெருங்கடல் தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், பெரும் போர் அபாயம். செயலி மூலம் போர்க்கப்பலின் இருப்பிடத்தை அம்பலப்படுத்திய வீரர், பிரித்தானிய கடற்படையில் பரபரப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியினை பாதுகாக்க 5 ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஜப்பான் தயார். பொருளாதார பேரழிவு எச்சரிக்கை, கோவிட் காலத்தை விட மோசமான நிலை ஏற்பட வாய்ப்பு. பிரித்தானியாவின் பொருளாதாரத்தில் பெரும் சரிவு, ரேச்சல் ரீவ்ஸின் முடிவுகளால் மக்கள் அவதி. ஆர்டிக் பகுதியில் ரகசிய ட்ரோன் போர் மையத்தை அமைக்கும் புட்டின், கசிந்த ரகசிய ஆவணங்கள். ஈரான் போர் எதிரொலி, எரிவாயு சேமிப்பு இலக்குகளை குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் அறிவுறுத்தல். ஐரோப்பாவின் புதிய அயன் டோம் 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏவுகணைகளையும் கண்டறியும் அதிரடி திட்டம். இனி விரிவான செய்திகள். இந்திய பெருங்கடல் தளத்தின் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல், பெரும் போர் அபாயம். இந்திய பெருங்கடலில் உள்ள பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவின் டியாகோ கார்ஷியா ராணுவ தளம் மீது ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது. அமெரிக்கா தனது ராணுவ கட்டமைப்புகளை அழித்து வருவதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே இந்த தாக்குதலை நடத்தியதாக ஈரான் அறிவித்துள்ளது. நீண்ட தூரம் சென்று தாக்கக்கூடிய ஈரானின் அதிநவீன ஏவுகணைகள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தளமானது அமெரிக்காவின் வான்வெளி தாக்குதல்களுக்கு மிக முக்கிய மையமாக திகழ்வதால் இத்தாக்குதல் பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இன்னும் முழுமையாக வெளியாகாத நிலையில் அமெரிக்க படைகள் தற்போது உச்சக்கட்ட உசார் நிலையில் உள்ளன. ஈரானின் இந்த அதிரடி நடவடிக்கையால் மத்திய கிழக்கு மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் உலக போர் மூலம் அபாயம் உருவாக்கியுள்ளது. செயலி மூலம் போர்க்கப்பலின் இருப்பிடத்தை அம்பலப்படுத்திய வீரர், பிரித்தானிய கடற்படையில் பரபரப்பு. பிரிட்டன் கடற்படை வீரர் ஒருவர் உடற்பயிற்சி செயலியான ஸ்ட்ராவா மூலம் தெரியாமல் போர்க்கப்பலின் இருப்பிடத்தை வெளிப்படுத்தியுள்ளார். கப்பலின் தளத்தில் அவர் மேற்கொண்ட ஓட்டப்பயிற்சியினை செயலியில் பதிவு செய்த போது GPS தரவுகள் மூலம் கப்பல் எங்குள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. ரகசியமாக வைக்கப்பட்டிருக்க வேண்டிய போர்க்கப்பலின் நடமாட்டத்தை இத்தகைய செயலிகள் எளிதாக காட்டிக் கொடுப்பது பெரும் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல இராணுவ வீரர்கள் இவ்வாறான தவறுகளை செய்துள்ள நிலையில் தற்போது பிரிட்டன் கடற்படையிலும் இந்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. எதிரி நாடுகள் இந்த தரவுகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த வாய்ப்புள்ளதால் கடற்படை அதிகாரிகள் இந்த விவகாரத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டுள்ளனர். இராணுவ நடவடிக்கைகளின் போது மின்னணு சாதனங்கள் மற்றும் செயலிகளை பயன்படுத்துவதில் உள்ள ஆபத்து குறித்து வீரர்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியினை பாதுகாக்க 5 ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஜப்பான் தயார். உலகளாவிய எரிசக்தி விநியோகத்துக்கு மிக முக்கிய பாதையாக திகழும் ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பை உறுதி செய்ய 5 ஐரோப்பிய நாடுகளும் ஜப்பானும் முன் வந்துள்ளன. இப்பகுதியில் நிலவி வரும் பதட்டமான சூழலில் கப்பல் போக்குவரத்துக்கு பாதுகாப்பு அளிப்பதே இந்நாடுகளின் முதன்மையான நோக்கமாகும். பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இராணுவ கப்பல்களை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த தயாராக உள்ளன. ஜப்பானும் தனது கடற்படை பலத்தை பயன்படுத்தி சர்வதேச வர்த்தக பாதையினை நிலைப்படுத்த ஒத்துழைப்பு வழங்க உள்ளது. ஈரானின் அச்சுறுத்தல்கள் மற்றும் தாக்குதல்களிலிருந்து சரக்கு கப்பல்களை பாதுகாப்பது இந்நாடுகளின் கூட்டு முயற்சியாகும். சர்வதேச கடல்சார் பாதுகாப்பை மேம்படுத்துவதன் மூலம் உலக பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொருளாதார பேரழிவு எச்சரிக்கை, கோவிட் காலத்தை விட மோசமான நிலை ஏற்பட வாய்ப்பு. ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் போர் பதட்டத்தால் சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் கடுமையாக பாதிக்கப்படும் அபாயம் உருவாக்கியுள்ளது. இந்த விநியோக தடை ஏற்பட்டால் சில வாரங்களிலேயே பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளில் பெட்ரோல் மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவக்கூடும். இதனால் மக்கள் பீதியில் பொருட்களை குவிக்கும் நிலை ஏற்பட்டு கோவிட் காலத்தை விட மோசமான பொருளாதார வீழ்ச்சி உண்டாகும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். எரிசக்தி விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்வதால் தொழிற்சாலைகள் முடங்கி லட்சக்கணக்கானோர் வேலை இழக்கும் அபாயமும் இதில் அடங்கியுள்ளது. உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியாக கருதப்படும் இந்த கடல்வழி பாதை அடைக்கப்பட்டால் அது உலகளாவிய வர்த்தக சந்தை சங்கிலியினை சீர்குலைத்துவிடும். நிலைமையினை கட்டுப்படுத்த நாடுகள் இப்போதே மாற்று ஏற்பாடுகளை செய்யாவிட்டால் ஒரு பாரிய பொருளாதார பேரழிவை சந்திக்க நேரிடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவின் பொருளாதாரத்தில் பெரும் சரிவு, ரேச்சல் ரீவ்ஸின் முடிவுகளால் மக்கள் அவதி. பிரித்தானிய நிதியமைச்சர் ரேச்சல் ரீவ்ஸ் அறிவித்துள்ள புதிய பொருளாதார கொள்கைகளால்
நாடு ஒரு பாரிய நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அரசின் வரவு செலவு திட்டத்தில் ஏற்பட்டுள்ள குளறுபடிகள் மற்றும் வரி உயர்வு முடிவுகள் சாதாரண மக்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதித்துள்ளன. இந்த நிதி நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க பொதுமக்களை அதிக சுமையினை சுமக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அரசின் இத்தகைய அதிரடி மாற்றங்களால் முதலீட்டாளர்கள் மத்தியில் தயக்கம் ஏற்பட்டுள்ளதோடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதமும் கேள்விக்குறியாகியுள்ளது. அதிகரித்து வரும் பணவீக்கம் மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு ஆகியவை நடுத்தர வர்க்கத்தினரை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளன. நிலைமையினை கட்டுக்குள் கொண்டுவர அரசு உடனடி மாற்று திட்டங்களை வகுக்காவிட்டால் பிரித்தானியாவின் பொருளாதாரம் மீள முடியாத வீழ்ச்சியினை சந்திக்கும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஆர்டிக் பகுதியில் ரகசிய ட்ரோன் போர் மையத்தை அமைக்கும் புட்டின் கசிந்த ரகசிய ஆவணங்கள். ஆர்டிக் துருவ பகுதியில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு ரகசிய ட்ரோன் போர் அமைப்பை உருவாக்கி வருவது கசிந்த ஆவணங்கள் மூலம் அம்பலமாக்கியுள்ளது. பனிபடர்ந்த இந்த பகுதியில் அதிநவீன ஆளில்லா விமானங்களை நிலைநிறுத்தி அங்கிருந்து தாக்குதல் நடத்தும் வகையில் இந்த திட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் நேட்டோ நாடுகளின் பாதுகாப்பு வலயத்துக்கு மிக அருகில் இந்த ரகசிய மையத்தை ரஷ்யா அமைப்பது சர்வதேச அளவில் கவலையினை ஏற்படுத்தியுள்ளது. பனிக்காலத்திலும் இயங்கக்கூடிய சிறப்பு தொழில்நுட்பம் கொண்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தளங்கள் அங்கு நிறுவப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆர்டிக் பிராந்தியத்தின் இயற்கை வளங்களை கைப்பற்றவும் தனது இராணுவ ஆதிக்கத்தை நிலைநாட்டவும் புட்டின் இந்த அதிரடி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறார். ஏற்கனவே உக்ரைன் போரால் பதட்டம் நிலவும் சூழலில் ரஷ்யாவின் இந்த புதிய இராணுவ முயற்சி உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் போர் எதிரொலி எரிவாயு சேமிப்பு இலக்குகளை குறைக்க ஐரோப்பிய ஒன்றியம் அறிவுறுத்தல். ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நிலவும் போர் பதட்டம் காரணமாக எரிவாயு சேமிப்பு இலக்குகளை மாற்றியமைக்க ஐரோப்பிய நாடுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் அழைப்பு விடுத்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல் சூழலால் சர்வதேச எரிசக்தி விநியோக சங்கிலி கடுமையாக பாதிக்கப்படும் என அஞ்சப்படுவது இதற்கு காரணமாகும். ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக வரும் எரிவாயு விநியோகம் தடைப்பட்டால் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் கையிருப்பை மிகவும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டியிருக்கும். எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக உறுப்பு நாடுகள் தங்களின் தற்போதைய எரிவாயு சேமிப்பு உத்திகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவின் புதிய அயர்ன் டோம் 5000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஏவுகணைகளையும் கண்டறியும் அதிரடி திட்டம். ஐரோப்பிய நாடுகள் தங்களின் வான் பாதுகாப்பை உறுதி செய்ய இஸ்ரேலின் அயர்ன் டோம் போன்ற ஒரு மாபெரும் பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கி வருகின்றன. இந்த புதிய அதிநவீன பாதுகாப்பு அமைப்பானது சுமார் 5000 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வரும் ஏவுகணைகளையும் முன்கூட்டியே கண்டறியும் திறன் கொண்டது. ரஷ்யா மற்றும் ஈரானின் ஏவுகணை அச்சுறுத்தல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஐரோப்பாவின் ஒட்டுமொத்த பாதுகாப்புக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த அமைப்பானது கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை இடைமறித்து அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.